ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி அமாவாசை திதி, ஞாயிற்றுக்கிழமை, நள்ளிரவு 1:31 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 1:20 வரை உள்ளது. சித்த யோகம். சர்வ அமாவாசை திதி. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சால சிறந்த நாளாகும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. புதன் ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. குரு ஓரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரமாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. செவ்வாய் நாளில். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சனி 12. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். தொழிலாளர்களை அனுசரித்து நடந்தால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். சுக்கிரன் ஜென்மத்தில். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 12. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியம் நடக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு உத்தியோக மாறுதல் உண்டு, ஊதிய உயர்வும் கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி. சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை. எதையும் தீர ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு வெளியூர் மாறுதல் அமையும்.
நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். முருகர் வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து தியானத்தில் அமருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். ரிஷபராசி, சந்திரன் 12. மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. குரு ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஓட்டல் வியாபாரம், செய்தொழில் அமோக லாபத்தை தரும். நல்ல தனவரவு உண்டு. சனி 11. தொட்ட காரியம் துலங்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வர்த்தகம் லாபத்தை அள்ளித்தரும். சுக்கிரன் 11. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபகரமாக இருக்கும். கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சிலர் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் நல்ல தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி. எதையும் தீர ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சிலருக்கு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்தவும் இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. குலதெய்வ வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தி. ரிஷபராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றித் தரும். மிதுன ராசி, சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சனி 10. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். சுக்கிரன் 10. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர்.
நட்சத்திர பலன். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவாதிரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, எதையும் யோசித்து பேச வேண்டும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. புனர்பூசம். மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு, உடல் நலனில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, முருகர் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள், 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். கடகராசி. சந்திரன் 10, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 10, அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், தொடர் முயற்சினால் அவை கைகூடும். தந்தை வழி உறவினருடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. குரு 11, தொட்டது துலங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சனி 9, நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சுக்கிரன் 9, பெண்கள் எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். புதன் 9, மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 9, கெமிக்கல் வியாபாரம், கிரைனைட்கள் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நட்சத்திர பலன். புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. ஆயில்யம். எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். தீவிர ஆலோசனைக்கு பின் முடிவெடுக்கவும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். கடகராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள், 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். சிம்மராசி. சந்திரன் 9, சில காரியங்கள் தாமதமாகும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 10, அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு, ஊதிய உயர்வு பெறுவர். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவோர் மற்றொரு நிறுவனத்திற்கு இடம் பெயர்வர்.
ஊதிய உயர்வு பெறுவர். சூரியன் 9 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சினால் அவை கைகூடும். செவ்வாய் 12 வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சனி 8 எதிலும் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழிலாளர்களை நல்ல விதமாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளையே செய்யவும். சுக்கிரன் 8 பெண்கள் எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதன் 8 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 8 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாமூல் பணிகளை மேற்கொள்ளுவது உத்தமம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். மகம் தலைமை தாங்கும் பண்பு உடையவர் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம் எதையும் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். இன்று நிதானம் தேவை. மாமூல் பணிகளையே மேற்கொள்ளவும். உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன், முருகர் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். கன்னிராசி. சந்திரன் 8 மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. குரு 9 தொட்ட காரியம் துலங்கும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சனி 7 உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்கள், தொழில் கூட்டாளிகள் உடன் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். ராகு 7 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். சுக்கிரன் 7 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும்.
புதன் 7 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நட்சத்திர பலன். உத்தரம் இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. அஸ்தம் எதையும் நிதானித்து யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை பதட்டமாக இருப்பீர்கள். நிதானத்தை கைவிடாதீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். கன்னிராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும். துலாம் ராசி. சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 7. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சினால் அவை நிறைவேறும். குரு 8. உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சனி 6. நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. தொழிலாளர்கள் ஆதரவாக நடந்து கொள்வதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். சுக்கிரன் 6. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வு பெறுவர். புதன் 6. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு 6. கெமிக்கல் வியாபாரம், கிரைனைட்கள் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சிலர் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவர். நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். நல்ல தனவரவு உண்டு. சுவாதி நினைத்ததை சாதிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சிலருக்கு எதிர்பாராத தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருகபெருமான் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும்.
விருச்சிக ராசி. சந்திரன் 6ல் மனமகிழ்ச்சி கூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 6ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர், எல்லா வகையிலும் மேன்மை உண்டு. குரு 7ல் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். புதன் 5ல் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். சுக்கிரன் 5ல் பெண்கள் எதையும் நிதானித்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும், செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். ராகு 5ல் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும், கிரைனைட்கள் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும், புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். சனி 5ல் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும், தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் சுமாரான தனலாபத்தை ஈட்டலாம். நட்சத்திர பலன். விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு, உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு உத்தியோக மாறுதல் கிடைக்கும், ஊதிய உயர்வும் பெறுவர், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அனுஷம். மகான்களுடைய வழிபாடு ஏற்றத்தை தரும், செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு, நல்ல தனவரவு உண்டு. கேட்டை. பிடிவாத குணத்தை விட்டு விடுங்கள், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர். விருச்சிக ராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள், 10 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள், உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள், உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். தனுசு ராசி. சந்திரன் 5ல் சில காரியங்கள் தாமதமாகும், செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 5ல் தொடர் முயற்சியினால் அரசாங்க காரியங்கள் கைகூடும். குரு 6ல் உடல் நலனில் கவனம் தேவை, பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 8ல் வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை, புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம், ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். சனி 4ல் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, உறவினர்கள், நண்பர்கள், தொழிலாளர்கள், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது யோசித்து நிதானித்து வாய் வார்த்தைகளை விட வேண்டும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். சுக்கிரன் 4ல் பெண்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும், புதிதாக தொழில் தொடங்க நினைக்கும் பெண்கள் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வேண்டும், வங்கி கடனுதவி கிடைக்கும். புதன் 4ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர், சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. ராகு 4ல் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும், மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம், புதிய முதலீடுகளை தவிர்த்தல் நலம் பயக்கும். நட்சத்திர பலன். மூலம்.
எதையும் யோசித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. போராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். மகர ராசி. சந்திரன் 4. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சினால் அவை கைகூடும். குரு 5. நினைத்த காரியம் கைகூடும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சுக்கிரன் 3. திரவிய லாபம் கூடும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 3. தொட்டது துலங்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம், கிரைனைட்கள் வியாபாரம். செய்தொழில் அமோக லாபத்தை தரும். இளைஞர்கள் சிலர் வெளிநாடு சென்று பொருளீட்ட வாய்ப்பு கிடைக்கும். புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். நட்சத்திர பலன். உத்திராடம். எதையும் யோசித்து முடிவெடுத்து செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம். எதையும் நிதானித்து யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். நல்ல தனலாபம் உண்டு. அவிட்டம். தொட்டது துலங்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு. குலதெய்வ வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். கும்பராசி. சந்திரன் 3. திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர்.
தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். குரு நாளில் பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை. நண்பர்கள் மத்தியில் உரையாடும் போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செவ்வாய் 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஓட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சனி 2 உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முதலீடுகள் மேற்கொள்ள வேண்டாம். சுக்கிரன் 2 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம். உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 2 வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கெமிக்கல் வியாபாரம், கிரானைட்கள் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்ட காரியம் தொடங்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பொருளீட்ட வாய்ப்பு உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சதயம் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரட்டாதி எதையும் யோசித்து செயல்பட வேண்டும். மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், துர்கை அம்மன், ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். உங்கள் கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றும். மீனராசி சந்திரன் 2 சில காரியங்கள் தாமதமாகும். புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்யவும் இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 2 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். குரு 3 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. கவனம் தேவை. செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஓட்டல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்கின்ற வேலையை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும் மேன்மை உண்டாகும். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு ஜென்மத்தில் புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. நட்சத்திர பலன். பூரட்டாதி மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதையும் யோசித்து பேச வேண்டும். ஆத்திரப்பட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம்
லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. மீனராசி அன்பர்களே, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருங்கள். 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருங்கள். உங்கள் மனதை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்திடுங்கள். பிரபஞ்ச சக்தி உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும். 12 ராசி அன்பர்களும் இன்று ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி ஆகையால் காலையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து படையலிட்டு வணங்கிவிட்டு அதற்கு பின்னர் மாலையில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வித இன்னல்களும் நீங்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.